ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாடி முழுக்க தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு கொடூரமான ராணி ஒருத்தி இருக்கா. அவளை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் சும்மா லைட்டா கைய அசைச்சே அப்படியே ஐஸ் மாதிரி உறைய வைக்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட அவளோட சொந்த சிஸ்டர் ஸ்னோ குவீன் நினைச்சா கூட அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்னோ குவீன் ஒரு மேஜிக் கண்ணாடி ஒண்ண கண்டுபிடிச்சு தெரியாம அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. அந்த மிரர் ஆன் ஆன உடனே அதுக்குள்ள பல வருஷமா மாட்டிக்கிட்டு இருந்த அவளோட சிஸ்டர் அந்த தங்க ராணி அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறா. தன்னோட அக்கா எவ்ளோ பெரிய ஈவில்னு ஸ்னோ குவீனுக்கு நல்லா தெரியும். அதனால அவ வெளியே வந்ததை பார்த்து ஸ்னோ குவீன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. எதிர்பார்த்த மாதிரியே அவ வெளியே வந்த உடனே அந்த நாட்டோட அரியணைய கைப்பற்றிடுறா. அதுக்கப்புறம் அவளோட படைகளை மொத்தமா திரட்டி மொத்த ராஜ்யங்கள் எல்லாம் அட்டாக் பண்ணி காலி பண்ண பிளான் போடுறா. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து இருந்த ஹீரோ உடனே அங்க மறைஞ்சு நின்னு அந்த ராணியை டார்கெட் பண்ணி ஒரு அம்ப விடுறான். ஆனா அந்த தங்க ராணி சும்மா சாதாரண ஆளிலேயே சடனா அந்த அம்ப அப்படியே கையால புடிச்சு ரிவர்ஸ்ல அவனை நோக்கியே தூக்கி போடுறா. ராணிய கொலை பண்ண ட்ரை பண்ண குற்றத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி 2 ராணிகளுக்கு முன்னாடி வச்சு அவனோட தலைய வெட்ட சொல்லி கட்டளையிட்டுறா. அப்போ அவனோட தலைய வெட்ட வந்தவன் திடீர்னு ஹீரோவோட சங்கிலிகளை கட் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறான். அதே டைம்ல அங்க இருந்த ஒட்டுமொத்த படையும் அந்த கொடூர ராணிக்கு எதிரா திரும்பி அவளையே அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. இத பார்த்து அந்த ஈவில் ராணிக்கு செம கடுப்பாகி பயங்கர கோபம் வருது. உடனே அவளோட பாடியில இருந்து கம்பி மாதிரி இருக்கிற டென்டக்கிள்ஸை ரிலீஸ் பண்ணி அங்க இருந்த ஒவ்வொரு சோல்ஜரையும் கொடூரமா குத்தி கொலை பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவ பண்ற கொலவெறிய பார்த்து ஸ்னோ குவீன் அப்படியே ஷாக் ஆயிடுறா. இவ்ளோ நாளா அவ பாசமா வளர்த்த நாட்டு மக்களை அவளோட சொந்த அக்காவே இப்படி கொடூரமா கொல்றத பார்த்து அவளுக்கு பயங்கர கோபம் வருது. அவளால இதுக்கு மேலயும் கம்முன்னு வேடிக்கை பார்த்து நிற்க முடியல. அந்த மக்களை அவளோட அக்கா கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு உடனே அவளோட முழு பவரையும் யூஸ் பண்ணி அவளோட ஸ்னோ பவர்ஸ மொத்தமா வெளிப்படுத்துறா. அப்படியே வானம் உயரத்துக்கு ஒரு செம ஹைட்டான பனி சுவரை உருவாக்கி அக்கா வர முடியாதபடி மொத்தமா பிளாக் பண்ணிடுறா.